இது என்ன தெரியுமா? இது என்னது? இது இன்சுலின் இன்ஜெக்ஷன். அப்படிதானே? என்ன பண்ணுறோம்? இந்த மாங்காய் பழத்துக்கு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றோம். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது என்ன நிறத்தில் மாறுதுன்னு கரெக்டாக உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ இருக்க ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது சரியா, உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை, சோறை சாப்பிட்டதுனால தான், எப்படி சோறனால தான் சுகருக்கு மாத்திரை, சோறனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கணும். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுவிடுங்க சரியா. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. மட்டும் இல்லை, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பியை பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. எப்படி குறைச்சோம்? ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை இன்சுலின் நடத்துனாங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், நான் இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கருப்பு கவனி, சிறு குறிஞ்சான் பொடி, சிறு தானியம், மூக்கரட்டை கீரை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சுகர் மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழ முடியும். யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. அதுக்கு தான் பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சேவ் பண்ணி வைங்க.